டீசரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துற மாதிரியோ இமிட்டேட் பண்ற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சினிமா தேட்டர் ரெட் ஜெயிண்ட் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் காணா போயிட்டாங்க. இப்போ பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம்லாம் ஆஃப் டே ஓடாது. அதனால இந்த படம் என்ன இருக்கு, உள்ள இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாது. தகவல்கள் வருது இது திமுகவும் பிஜேபியும் திரைமறையில இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு. அதனால மக்கள் இந்த படத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேல தப்பு இருக்கு? ரெட் ஜெயிண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படம் 52 படம் 15,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா ஊழலும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக எடுத்து நிற்பாங்களா? ஒரு சாதாரண படம் எங்க தலைவரை இமிடியேட் பண்றமே வந்துச்சுன்னா அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லது செய்ய வந்திருக்காரு. அதனால நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். மக்கள் களத்துல மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க திருச்சியிலே பார்த்துருப்பீங்க. டிவிகே வெள்ளிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா. எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து சசிகலாமாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டம், 5வது கூட்டணி இல்லையா? 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நெகிழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அவருடைய தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிக செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டீர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன் அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, யார் மனதையும் சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்திவிடக்கூடாதுன்றதுக்காக என் மகனை, என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே, உன்னை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடும். இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேரும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் அவதிப்பட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவிலையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன். இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது. அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிகேனுடைய தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்களோடு 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம்.
ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்களே சொல்லுவீங்க 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத் EP உமாபதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு